ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னா, டைபேக்னா என்ன, இல்லை வந்து தண்டுகள் கருகிறதுனா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த தண்டுகள் கருகுதல் அப்படின்றது வந்து எப்படின்னா வரதுன்னா, வெயில் காலத்தில் தாங்க வரும். வெயில் காலத்தில் வந்து இந்த தண்டுகள்லாம் ஈரத்தன்மை கிடைக்காம கீழே நம்ம வாட்டர் ஊற்றுறோம்ல, அது எல்லாவோட ஸ்டெம்முக்கு போகாமல் அந்த ஈரத்தன்மை இழந்து அந்த ஃபுல்லாக வந்து ட்ரையாக காயிறது. இதுக்கு பேர் வந்து டைபேக் கிடையாது. டைபேக்குங்கிறது கீழேருந்தும் மேலே வரை வரும், இல்லை மேலேருந்து கீழே வரை வரும். அதுக்கு நான் அடுத்த வீடியோ பார்ட் 2ல காமிக்கிறேன். இது வந்து இலை வந்து தண்டு கருகுதல். இது வந்து வெயில் காலத்தில் வரக்கூடியது தாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் இந்த ஸ்டெம் ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிடணுங்க. இது மெயினாகவே மதர் பிளான்ட்டுன்னு ஒன்று வாங்குகிறோம் பாருங்கள். இது எனக்காக சொல்கிறேன். அந்த மதர் பிளான்ட் வாங்கப்போ 10 ஒரு பூ பூத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 10 பூ பூக்குது, அதோட ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா வந்து அதோடைய சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிடுறாங்க. கட்டிங்ஸ் போட்டு போட்டு எல்லாத்தையும் அதோட இதெல்லாமே இழந்துருது அதோடைய சத்துக்கள் எல்லாத்தையும். அந்த நம்ம கட் பண்ண இடத்துல சாஃப்ட்ன்றது பூஞ்சைக்கொல்லிங்க. அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அதில் மேலே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டா அந்த பூஞ்சைகள் வந்து திருப்பி அதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு புது துளிர் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த வெயில் காலத்துலேருந்து இது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இதுலேருந்து துளிர் வர்றது. நம்ம கொஞ்சம் தண்ணியை மெயின்டைன் பண்ணி ஏதாவது ஒன்று உரம் கொடுத்து அதை மெதுவாக காப்பாற்றணுங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாக செடி எதுக்கும் பாதிப்பு இருக்காது. இந்த தண்டு மட்டும் அது மாதிரியே நிற்கும். மழை பெஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து துளிர் எடுக்கலாங்க. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ டைபேக்கை பற்றி காமிக்கிறேங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.